السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات، أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى، ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. கேள்வி: யூதர் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்த கூட்டணியில் ஒருவர் நட்பும் ஒத்துழைப்பும் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? பதில்: நீங்கள் யாரும் அந்த யூதர் கிறிஸ்தவர்கள் கூட்டணியுடன் நட்பாகவும் கூட்டாளியாகவும் இருந்தீர்களானால் நீங்கள் இனிமேல் நம்மிடம் சேர்ந்தவரல்ல. நீங்கள் அவர்களுடன் சேர்ந்தவராகிவிட்டீர்கள். அல்லாஹ் தீயவர்களுக்கு வழிகாட்டாமல் விட்டுவிடுகிறார். இது சந்தேகமே இல்லாத ஒன்று. இன்று மேற்கத்திய நாகரிகம் யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்றால், அது யூதர்களுடன் கூட்டணி வைத்துள்ள கிறிஸ்தவர்கள் ஆழமாக கட்டுப்படுத்துகிறார்கள். இதுவே யூத கிறிஸ்தவ நாகரிகம், ஜூடியோ கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் என அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறார், நாம் அவர்களுடன் நட்பும் கூட்டாளித்துவமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுவே துருக்கி செய்தது. அது நேட்டோவில் சேர்ந்தபோது. இன்று வரை துருக்கி நேட்டோவில் உறுப்பினராகவே உள்ளது. ஆனால் அல்லாஹ் அதை தடை செய்துள்ளார். கேள்வி: யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், கோக் அண்ட் மேகாக் அவர்களுடன் தொடர்புடையவர்களா? அவர்கள் மேற்கத்திய நாகரிகத்தில் தானா இருக்கிறார்கள் மற்றும் சயனிசத்துடன் சேர்த்து ஜூடியோ கிறிஸ்டியன் நாகரிகம் என்றே அழைக்கலாமா? பதில்: ஆம், சரியாகத்தான். இன்றைய மேற்கத்திய நாகரிகம் ஒரு யூத கிறிஸ்தவ நாகரிகமாகவே உள்ளது. யாரேனும் அதில் சேர்ந்துவிட்டால் அவர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் குழுவின் பகுதியாகவே ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறார், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் உலகம் முழுவதும் பரவிவிடுவார்கள். இதுதான் மேற்கத்திய பேரரசுத்தன்மை மற்றும் குடியேற்ற பொறுப்பாளிகளின் போர்களால் நடந்தது. மேலும் அல்லாஹ் கூறுகிறார், யூதரும் கிறிஸ்தவரும் நீங்கள் அவர்களைப் போல் ஆகாதவரை எப்போதும் திருப்தியடைய மாட்டார்கள். நீங்கள் அவர்களைப் போலவே ஆகும்போதுதான் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். யாராவது அவர்களைப் போல் ஆவதற்கு முயற்சித்தால் அவர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மக்களாகவே ஆகிவிடுகிறார்கள். உதாரணம்: ஒருவர் சிக்கன் பிரியாணி சாப்பிட விரும்புகிறார் என வைத்துக் கொள்வோம். முதலில் அவர் என்ன செய்வார்? தமது கைகளை கழுவுவார். இதுதான் நம் வழக்கம். நான் ஒருமுறை பாகிஸ்தானில் உள்ள ஈரான் தூதருடன் இரவு உணவு உண்பதற்காக அழைக்கப்பட்டேன். நான் தூதரிடம் கூறினேன், இது சுன்னா, சாப்பாட்டுக்கு முன் கைகளை கழுவ வேண்டும். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஈரானில் யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள். ஏன் இப்படியாகிவிட்டது? மேற்கத்திய நாகரிகம் கூறுகிறது, உங்கள் கையால் உணவை தொடுவதே ஒரு கெட்ட பழக்கம். ஸ்பூன், ஃபோர்க், கத்தியை பயன்படுத்துவதே நாகரிகம். அந்த நாளிலிருந்து நாம் கைகளை கழுவாமல், கைகளை உணவுக்கு பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மக்களில் சேர்ந்துவிட்டோம் என்பதே உண்மை. மற்றொரு எடுத்துக்காட்டு: நாம் கழிப்பறைக்கு போன பிறகு தண்ணீர் பயன்படுத்துகிறோம். இதுவே நம் வழக்கம். ஆனால் மேற்கத்தியவர்கள் கூறுகிறார்கள், தண்ணீர் பயன்படுத்துவது பழமையான பழக்கம். டாய்லெட் பேப்பர் தான் மாடர்ன். நீங்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகள் டாய்லெட் பேப்பர் மட்டும் பயன்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்களைப் போலவே ஆகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் கூட்டத்தில் சேர்ந்துவிட்டீர்கள். தீர்மானம்: நாம் நம் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் நாம் யார் என்பது இட்செல்ஃப் மங்கிவிடும். அல்லாஹ் கூறுகிறார், யாரேனும் அவர்களுடன் சேர்கிறார்களோ அவர்கள் அவர்களுடனே சேர்ந்தவர்களே ஆகிவிடுகிறார்கள்.
இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த கேள்வி, ரஷ்யா வெற்றி வருமா? அது சூரத்துர் ரூமில் சொல்லப்பட்ட மாதிரி தொடக்க தோல்வியை தொடர்ந்து வெற்றி கிடைக்குமா? பதில், இல்லை. நாம் சூரத்துர் ரூமை விட்டு புறப்பட்டு சூரகஹ்ப் பக்கத்துக்குச் சென்றிருக்கிறோம். அங்கு இரண்டாம் கர்ன் பற்றி பேசுகிறோம். அதனால் வெற்றி பற்றி பேச இயலாது. சூரத்துர் ரூமில் காணப்படும் யாஜூஜ் மாஜூஜ் பாரசீகர்கள் அல்ல, இங்கும் யாஜூஜ் மாஜூஜ் தான். நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்சம் அவர்களை தடுப்பதுதான். அத்துடன் நீங்கள் மீண்டும் ஆபத்துக்களை ஏற்படுத்த விடாமல் முடக்குவதே ஆகும். அடுத்த கேள்வி, கருப்பு கடலும் காஸ்பியன் கடலும் இடையே உள்ள தூரம். பெரிய பயணி, கிரேட் டிராவலர் என்ற சொல்லை சரியாக விவரிக்குமா? பதில், பெரிய பயணி என்ற சொல் குரானில் இல்லை. அது யூதர்களிடமிருந்து வந்த ஹதீஸில் மட்டுமே உள்ளது. அரபர்கள் ஒரு தூதரவை மதினாக்கு அனுப்பி அந்த மனிதர் நபி என்று எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று யூதர்களிடம் கேட்டனர். அவர்கள் 3 கேள்விகள் கேட்டார்கள். அதில் ஒன்று பெரிய பயணி பற்றி. அதனால் பெரிய பயணி என்ற சொல் நம்மால் அல்ல, அவர்களால் வந்தது. குரானில் துல்கர்னைன் ஒருவன் ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊருக்குச் செல்கிறான் என்று சொல்கிறது. அந்த இடம் கருப்பு கடலுக்கு அருகில் தொடங்கி பிறகு காஸ்பியன் கடலுக்கு அடிப்படையாக இருக்கும். அதுவே அவனுடைய பயணம். பிறகு 3வது பயணத்தில் அவர் காகாஷியன் மலைகளுக்கு சென்றான். அங்கு மக்கள் அவனிடம் வந்து, துல்கர்னைன், யாஜூஜ் மாஜூஜ் எங்கள் நிலத்தில் விரோதம் செய்கிறார்கள், நீ எங்களுக்கு உதவ முடியுமா, தடுப்பு கட்டிட முடியுமா என்று கேட்டார்கள். அவர் சொல்ல வேண்டியது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போய் அவர்களை அடித்து முடிப்பேன் என்று இருக்க வேண்டும். ஆனாலும் அவர் அந்த வழியில் நடக்கவில்லை. அல்லாஹ் அவருக்கு அளித்த அதிகாரத்துடன் அவன் அவர்களை தடுப்பதற்கான தடுப்புச் சுவரை கட்ட ஒப்புக்கொண்டான். இதன் பொருள், யாஜூஜ் மாஜூஜ் மிகப் பலமாக உள்ளனர், அவர்கள் தோற்க முடியாது. நம்மால் அவர்களை மட்டுமே தடுப்பது சாத்தியமே. முதல் தடுப்பு இரும்பு மற்றும் உருகிய வெள்ளியால் கட்டப்பட்டது. இப்போது 2ஆம் கர்ன் எப்படி கட்டுவார் என்பது நமக்கு தெரியாது. சோகமான விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய அறிஞர்களில் யாரும் இதுபோல் குரானை விவாதிப்பவர்கள் இல்லை. நான் மட்டும் இதை இந்த முறையில் விளக்குகிறேன். அதனால் பெரும்பாலானவர்கள் எனக்கு, எப்படி நீ சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு என்று சொல்லி மறுக்கிறார்கள். என் பதில், நான் குரானை சரியாக விளக்குகிறேன் என்றால் அது உண்மைதான். உண்மை வெல்ல வேண்டும். நான் தவறாக விளக்கினேன் என்றால் மறந்துவிடுவேன். நான் 25 ஆண்டுகளாக இந்த பாடத்தை போற்றி கற்பிக்கிறேன். நான் கற்பிக்க தொடங்கியபோது சிலர் கூட பிறக்கவில்லை. இந்த 25 ஆண்டுகளில் நான் அனுபவித்தது நிறையது. போக போக பயணம் தொடர்கிறது. இப்போது பல இளம் சந்ததியினர் எனக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், ஆம், நான் குரானை சரியாக விளக்கியுள்ளேன் என்று. கேள்வி, இஸ்லாமிய உலகம் ரஷ்யா மற்றும் நேட்டோவுக்கிடையேயான மோதலில் என்ன பங்கு வகிக்கப் போகிறது? இது முக்கியமாயிருக்கும். பதில், முஸ்லிம்கள் ரஷ்ய இராணுவத்தில் ஏற்கனவே மிகுந்த தைரியம் மற்றும் வீரத்துடன் போராடி வருகிறார்கள். செச்சனிய படையினர் உக்ரைனில் நடந்த போரில் தைரியத்திற்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாக நிற்கின்றனர். ரஷ்யாவின் தாதார் மற்றும் பிற பகுதிகளிலும் பல முஸ்லிம்கள் ரஷ்ய இராணுவத்தில் இருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களுடன் ஒரு கூட்டணியில் இணைந்துள்ளனர். கேள்வி, துல்கர்னைன் பயணித்த இடங்களில் சூரியன் மறையாத இடம் என்று சொல்லப்படுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா? பதில், இது குரானில் வராதது. யாரோ சொன்ன மாறுபட்ட கருத்து மட்டுமே. குரானில் துல்கர்னைன் சூரியன் மறையும் திசைக்கு பயணித்தார் என்று வரும். அவர் கருப்பு கலுஷமான நீரின் அருகே சூரியன் மறையும்படி பார்த்தார். அதாவது அது உண்மையிலேயே சூரியன் நீருக்குள் சென்றுவிட்டது என்பதல்ல. அந்த திசையில் கருப்பு கடல், பால்கனிக் கடல் இருந்தது என்பதே உண்மை. பிறகு அவர் சூரியன் எழும் திசைக்கும் பயணித்தார். கேள்வி, சூரியன் ஒரு நாள் மேற்கில் இருந்து லிட்டரலாய் எழும் என நபி சொன்னதா? அது குரானோடு ஒப்புப்போகுமா?
பதில்: நம் நபி சொன்னதாக ஹதீஸில் வருகிறது. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், அவனது படைப்பில் மாற்றமே கிடையாது. குர்ஆன். எனவே சூரியன் உண்மையில் மேற்கு திசையிலிருந்து லிட்ரலா எழும் என்பது குர்ஆனோடு முரணானது. எனவே இந்த ஹதீஸை பொருள் மூலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை குறிக்கிறது. உண்மையான ஒளியை மாற்றி பொய்யான ஒளியை கொண்டு வந்த கலாச்சாரம். கூடுதல் விளக்கம்: சூரியன் மட்டும்தான் ஒளியை கொடுக்கிறது, சந்திரன் ஒளியை கடனாகவே பெற்றுக்கொள்கிறது. இது குர்ஆனில் தெளிவாக உள்ளது. சந்திரனுக்கு வளர்ச்சி மற்றும் குறைவு போன்ற கட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது காலத்தை கணக்கிட உதவுகிறது. பூமி பிளாட் என சொல்வது பற்றி: நீங்கள் கிரெசன்ட் மூனை பார்க்கும்போது அது நேர்கோட்டில் இருக்காது, அது வளைந்த வடிவில்தான் இருக்கும். இது பூமி உருண்டவாறு என்பதை காட்டும் ஒரு நேரடி ஆதாரம். அதனாலும் பூமி பிளாட் என்று சொல்வது தவறானதுதான். இதுதான் நமது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலிருந்து ரஷ்யா, நேட்டோ மற்றும் குரானியல் புரிதல்களைப் பற்றிய தெளிவான விளக்கம். மேலும் கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து பகிரவும். கேள்வி: யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இரண்டும் ஏன் இரண்டாக இருக்கின்றன? இரண்டும் ஒரேவிதமான தவறான, தீமையான, பயங்கரமான, சமுதாயத்திற்கு கேடு தரும் காரியங்களை செய்கிறார்கள் என்றால் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டாமா? பதில்: அல்லாஹ் தனது கருணையினால் ஒரே தடயமாக இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு தடயங்களை வைத்துள்ளார். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சான்று. உலகம் முழுவதும் திரவங்கள் லீட்டர் என்ற அளவீட்டில் அளக்கப்படுகின்றன. ஆனால் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பகுதி மக்கள் கேலன் என்று வேறு அளவீட்டை பின்பற்றுகிறார்கள். ஏன்? இதுதான் அந்த இரட்டை தடயங்களுள் ஒன்று. உலகம் வெப்பநிலையை சென்டிகிரேட்டில் அளக்கிறது. ஆனால் சிலர் பாரன்ஹீட்டில் அளக்கிறார்கள். இது வெறும் தவறல்ல, மூட நம்பிக்கையாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கிறது. பிரிட்டனில் வலப்பக்க சாலை ஓட்டும் முறையும் பிரான்சில் இடப்பக்க முறையும் கூட இந்த தடயங்களில் ஒன்றுதான். இது ஆபத்தானதும் ஒன்றிணைந்த முறையிலிருந்து விலகியதும். ஒரே நாகரிகத்தில் ஏன் இரண்டு விதமான போக்குவரத்து முறைகள்? மின் சாதனங்களில் பல்வேறு வடிவ மின் பிளக்குகள், வோல்டேஜ் மாறுபாடுகள், ஹெர்ட்ஸ் ஆகியவற்றும் இந்த தடயங்களே. உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான மின் அமைப்பை உருவாக்க தொழில்நுட்பம் இருக்கும்போதும் இது நடக்கவில்லையெனில் அதுவும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் தடயங்களை விடும்படி அல்லாஹ் வைத்துள்ள அறிகுறிகள். டாக்டர் இக்பால் சொன்னார், நம்ம மக்கள் 300 ஆண்டுகளாக சிந்திக்காமலே இருப்பது போல் ஆனார்கள். ஒருவர் திருமணத்திற்கு பொருத்தமானவரா என்பதை தீர்மானிக்க நீங்கள் விரும்பினால் முதலில் அவர் சிந்திக்கும் திறன் உள்ளவரா என்பதை பாருங்கள். அழகு, பணம் போன்ற அம்சங்களை தாண்டி சிந்தனை திறன் மிகவும் முக்கியமானது. கேள்வி: வைக்கிங்ஸ் மக்கள் யுக்ரைனில் குடியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வைக்கிங்ஸ் சமுதாயம் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்ளலாமா? வைக்கிங்ஸ் யார்? வைக்கிங்ஸ் என்பது 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை வட ஐரோப்பாவில், முக்கியமாக இஸ்லாந்து, நோர்வே, ஸ்வீடன், டென்மார்க் வாழ்ந்த நோர்ஸ் மக்கள் குழுவைச் சுட்டிக் கூறும் பெயர். பதில்: இல்லை என்று நிச்சயமாக கூறலாம். ஏனென்றால் குர்ஆன் தெளிவாகச் சொல்கிறது, யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வெளியேறி உலகம் முழுவதும் பரவிய பின்தான் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பப் போகிறார்கள். வைக்கிங்ஸ் உலகம் முழுவதும் பரவவில்லை. அவர்கள் யூதர்களை எருசலேமுக்கு திரும்ப அனுப்பவும் செய்யவில்லை. இன்றைய மேற்கு நாகரீகமே வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். உலகம் முழுவதும் பரவி காலனியத்தையும் பேரரசு விரிவாக்கத்தையும் மேற்கொண்டு யூதர்களுக்கு புனித நிலத்தை விடுவித்து அவர்களை எருசலேமுக்கு திருப்பியது. எனவே யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் குறிக்கப்படுவது இந்த நாகரீகமாகத்தான் இருக்கிறது. பெரிய போர் எப்போது நடைபெறும்? நான் கணிக்க முடியும். பெரிய போர் விரைவில் நடைபெறும். எவ்வளவு விரைவில் என்பது எனக்கு தெரியாது. நான் தாகிஸ்தானுக்கு இடம்பெயர்வதைப் பற்றி யோசிக்கிறேன். நீங்கள் ஏற்கிறீர்களா? தாகிஸ்தானை விட சிறந்த இடம் ஏதேனும் உள்ளதா?
ஹிஜ்ரா செய்வதற்கான சிறந்த இடம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் நாடுகளிலிருந்து வெளியேறுவதாகும். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், ஹாலந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து வெளியேறுங்கள். ஆனால் ஷேக், இதுதான் பணம் கிடைக்கும் இடம். எனவே நாம் பணமுள்ள இடத்திற்குச் செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், மக்கள் தஜ்ஜாலை அவனது ரொட்டிக்காக பின்தொடர்வார்கள். அவன் ஒரு பெரிய ரொட்டிக்குன்றை கொண்டு வருவான். மக்கள் அவனது ரொட்டிக்காக அவனை பின்தொடர்வார்கள். நீங்கள் அதையே செய்கிறீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஷேக், பாகிஸ்தான் என்பது ஜஹன்னம், இதுதான் ஜன்னத், இந்த பிரிட்டன் தான் சொர்க்கம். யார் பாகிஸ்தானுக்கு திரும்ப விரும்புகிறார்கள்? அவர்கள் பாகிஸ்தானை பழித்து பேசுகிறார்கள். அங்கு உள்ள அனைத்து ஊழல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் அதிக சுதந்திரம், வசதிகள் மற்றும் பிறவற்றை பெற்றுள்ளோம். நான் 1 வருடம் மற்றும் அரை மாதத்திற்கு முன் பாகிஸ்தானுக்கு சென்றேன். 5 மாதங்கள் அங்கு இருந்தேன். பாகிஸ்தானில் 5 மாதங்களில் நான் ஒரு பெண் கூட தனது கால்களை வெளிப்படுத்தியதை பார்க்கவில்லை. ஒரு பெண் கூட இல்லை. முழு பாகிஸ்தானிலும் இல்லை. உலகில் எந்த இடத்தில் நீங்கள் இந்த சாதனையை பெற முடியும்? ஒரு பெண் கூட தனது கால்களை வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் இங்கே பிரிட்டனுக்கு திரும்புகிறீர்கள். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள், இதுதான் வசதியான இடம் எனக்கு வாழ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், தஜ்ஜால் ஒரு நதி மற்றும் ஒரு நெருப்புடன் வருவான். அவனது நதி என்பது நெருப்பு, அவனது நெருப்பு என்பது ஒரு நதியின் குளிர்ந்த நீர். எனவே நீங்கள் இங்கே பிரிட்டனில் ஜன்னத் என்று கருதுகிறீர்கள், பிரிட்டனை புகழ்கிறீர்கள். நீங்கள் நதியாக கருதுகிறீர்கள். ஆனால் இது நதி அல்ல, இது நெருப்பு. நீங்கள் உங்கள் ஈமானை இழக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் அவர்களது ஈமானை இழக்கிறார்கள். உங்கள் பேரப்பிள்ளைகள் காலை உணவுக்கு பேக்கன், பன்றி, இறைச்சி மற்றும் முட்டை சாப்பிடுவார்கள், மதுபானம் குடிப்பார்கள். ஓ, அவர்கள் ஏற்கனவே அதை செய்கிறார்கள். நீங்கள் பாகிஸ்தான், வங்கதேசம், எகிப்து, ஈரான், மொரோக்கோ, அல்ஜீரியா போன்ற நாடுகளுக்கு திரும்புகிறீர்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், அது ஜஹன்னம். இல்லை, அது ஜஹன்னம் அல்ல, அது நெருப்பு அல்ல, அது நதி. ஏனெனில் அவர்கள் வறுமையில் இருக்கும்போதும் இங்கே அதிக செல்வம் இருந்தாலும் அவர்கள் இன்னும் ஈமான் வைத்திருக்கிறார்கள். இந்த போர் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு என்ன பங்கு இருக்கிறது இருந்தால், இம்ரான் கான் பாகிஸ்தானில் அதிபதியாக தொடர்ந்திருந்திருந்தால், பாகிஸ்தான் ரஷ்யாவுடன் ஒரு புத்திசாலியான நட்புறவை உருவாக்கியிருக்கும். இது பாகிஸ்தானுக்கே முழுமையாக பயனளிக்கக்கூடியதாயிருக்குமேயன்றி, இப்போது சீனாவுடன் வைத்திருக்கும் உறவு போலவே ரஷ்யாவுடனும் ஒரு நலமான உறவை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் கருப்பு புரட்சி, பிளாக் ரிவோல்யூஷன் வந்தவுடன் இம்ரான் கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு பாகிஸ்தான் ரஷ்யாவிடமிருந்து தூரம் வைக்கத் தொடங்கியது. பாகிஸ்தானின் முந்தைய இராணுவ தளபதி பாஜ்வா, அவர் ரஷ்யாவுக்கு எதிராகவே திறந்த வெளியில் கருத்து தெரிவித்தவர். இந்த புதிய அரசு ரஷ்யாவுடன் நட்புறவை உருவாக்கும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. சிலர் ஒரு செய்தியை பரப்புகிறார்கள், பாகிஸ்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறது, அனுப்பி உதவி செய்கிறது என. ஆனால் நான் அந்த செய்தியை நம்ப மாட்டேன், அதற்கான உறுதியான ஆதாரம் கிடைக்கும் வரை. பாகிஸ்தான் அரசாங்கம் அல்லது உக்ரைன் அரசாங்கம் உண்மையாகவே அத்தகைய ஆயுத உதவியை உறுதிப்படுத்தினால் மட்டுமே அதை நான் உண்மையாக ஏற்க விரும்புகிறேன். அது உண்மையென்றால் பாகிஸ்தான் அரசாங்கம் தங்கள் மக்கள் மீது துரோகம் செய்கிறது. எனக்கு இது புதியது அல்ல, ஏனெனில் பாகிஸ்தானின் அரசுகள் தங்கள் மக்களை துரோகம் செய்வதில் பழக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோ பாகிஸ்தானில் பலர் பார்க்கப் போகிறார்கள். எனவே நான் ஒருமுறை இதைச் சொல்ல விரும்புகிறேன். நான் செப்டம்பர் மாத இறுதி வரை காத்திருப்பேன். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நான் மொரிஷியஸிலும் தென் ஆப்பிரிக்காவிலும் இருப்பேன், இன்ஷா அல்லாஹ். பாகிஸ்தானில் நிலைமை நல்லதாய் மாறி
என் குழுவினர் என்னிடம் நீங்கள் வர பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மட்டுமே நான் பாகிஸ்தான் வருவேன். இல்லையெனில் அவர்கள் என்னை நஷ்டமாக்கி விடுவார்கள். அதன்பின் அக்டோபர் மாதம் முழுவதும் பாகிஸ்தானில் இருக்க திட்டமிட்டுள்ளேன். என் மருமகன் காஷ்மீரைச் சேர்ந்தவர். அவரது பெற்றோரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களது குடும்ப வீடுகளுள்ள கோட்டிலி பகுதிக்கு சென்று பிஷாவரில் டம் புக்த் சாப்பிட்டு லாகோர், கராச்சி ஆகிய இடங்களை மீண்டும் பார்வையிட விரும்புகிறேன். இங்குதான் நான் படித்தேன். அடுத்த கேள்வி: உக்ரைனில் நடைபெறும் போர் அந்த நாட்டை எப்படி பாதிக்கும்? பதில்: அந்த போர் ஏற்கனவே பால்கன் நாடுகளை பாதிக்கத் தொடங்கியுள்ளது. இந்த கண்ணியில் டிராப் ஒரு காலத்தில் ஒட்டோமான் பேரரசே திட்டமிட்டு வைத்தது. அவர்கள் மெய்யல்லாத ஜிஹாத்களில் ஈடுபட்டனர், குறிப்பாக ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் மீது. அவர்கள் ஒட்டோமான்கள் அந்த கிறிஸ்தவர்களை வென்று அவர்களின் பெண்களை அடிமைப்படுத்தினர். அந்த பெண்கள் ஹரத்தில் கால்நடைகளைப் போல் வைக்கப்பட்டனர். ஒட்டோமான் சுல்தான்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் ஹரத்தில் இருந்த பெண்களுடன் உறவினால் பிள்ளைகளை பெற்றனர். அவர்கள் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் மகன்களை எடுத்துக் கொள்வார்கள். ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமானால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சிறுவர்களை ஒப்படைக்க வேண்டும். அதில் உள்ள மிகச் சிறந்த புத்திசாலி, வல்லமையுள்ள பிள்ளைகளை தவறான முறையில் இஸ்லாமுக்கு மாற்றி பின்னர் அவர்களை ஒட்டோமான் இராணுவத்தின் முக்கியமான போராளிகளாக ஜானிசரீசு உருவாக்கினார்கள். இப்போது ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் உள்ளங்களில் இஸ்லாமுக்கு எதிராக வன்மையான வெறுப்புகள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் குறை கூற வேண்டாம். இழிவான அழுகை உணர்ச்சிகளுடன் குரோகோல் டியர்ஸ் என்னிடம் வந்து அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று பேச வேண்டாம். நீங்கள் தாங்களே ஒட்டோமான் பேரரசை ஆதரித்தீர்கள். நீங்கள் முஸ்லிம்களாக மாறின பின் உங்கள் சொந்த சகோதரர்களான கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒட்டோமான் பேரரசுக்கு ஆதரவு அளித்தீர்கள். இப்போது பால்கனில் உள்ள முஸ்லிம்கள் ஒரு சிக்கலில் சிக்கியுள்ளனர். நேட்டோ அமைப்பும் சிக்கியது. அவர்கள் என்ன செய்தாலும் அந்தச் சிக்கலிலிருந்து வெளியே வர முடியாது. அவர்கள் என்னை அழுக்கான வார்த்தைகளால் திட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குர்ஆனிடம் செல்ல விரும்பவில்லை. அவர்கள் அறிவுக்காக குர்ஆனிடம் செல்ல மறுக்கிறார்கள். ஆனால் கவலை வேண்டாம், இந்த பேரணி தொடரும். நாய் எப்படி குரைக்கும் அவ்வாறே சிலர் எதிர்த்தாலும் குர்ஆன் சத்தியத்தின் வழியில் செல்கிறது. நாம் குர்ஆனை நம்புகிறோம். குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் வெறுப்பும் அவமதிப்பும் கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களே, தாங்கள்தான் முஸ்லிம்களுடன் அன்பு மற்றும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்கள். உக்ரைனில் நடைபெறும் போர் பால்கன் நாடுகளை பாதித்து வருகிறது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் உக்ரைனை ஆதரிக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாதான் ரூம். பைபிளில் உள்ள ரோம் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வின் உதவி ரஷ்யாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி: பிரிட்டன், யுனைடெட் கிங்டம் அணு போரில் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? பதில்: பிரிட்டன் மீது நடைபெறும் ஒரு அணுப்போர் 10 நிமிடத்திற்கு மேல் நீடிக்காது. ஆம், ரஷ்யாவின் தலைவர் கூறியுள்ளார். நாம் அமெரிக்காவை பாதி மணி நேரத்தில் முழுமையாக அழிக்க முடியும் என்றால் பிரிட்டனை அழிக்க எவ்வளவு நேரமாகும்? பதில்: 10 நிமிடத்தில் குறைவாகவே இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி: நம் குடும்பம் மேற்கத்திய நாடுகளை விட்டு வெளியே வர விரும்பவில்லை என்றால் நாம் என்ன செய்வது? நீங்கள் கேள்வியை கேட்டீர்களா? பதில்: இந்த கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கப்பலை மூழ்கவிடாமல் தடுக்க முடியாது. மால்கம் எக்ஸ் இன்னும் உயிருடன் இருந்திருந்தால் அவர் சொல்வார், கர்த்தாவை புகழுங்கள், நாம் விரைவாகவே மூழ்கட்டும். இந்த கப்பல் மூழ்கிவிடும். அதை எதுவும் தடுக்க முடியாது. அது மூழ்கும் போது அதில் இருப்பவர்களெல்லாம் அழிந்து விடுவார்கள். அப்படியானால் என்ன செய்வது? நீங்கள் அந்த கப்பலில் இருந்து கொண்டே அது முழுகும் வரை காத்திருந்தால் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்களும் அழிந்து விடுவீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் மிகவும் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். உங்கள் மனைவி சொல்லுவார், நீ போலாம், நான் வரமாட்டேன்.
உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள், அப்பா நீ போலாம், நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் சொல்கிறீர்கள், சரி என. நீங்கள் அந்த கப்பலில் இருந்து இறங்கிவிட்டால் குறைந்தபட்சம் அவர்களை கான்வென்ட் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் கப்பலில் இருந்து கொண்டே மூழ்கி உங்கள் குடும்பத்துடன் அழிந்துவிட்டால் அது மிக பெரிய அறிவீனத்தன்மை. இப்போதுதான் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் பெற்ற PhD போதாது. அந்த PhD எவ்வளவு சிறந்ததாயிருந்தாலும் இன்றைய உலகின் உண்மையை புரிந்து கொள்ள அது போதுமானதல்ல. குர்ஆனுக்கு திரும்புங்கள். அரபி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை நீங்கள் தினமும் படிக்க வேண்டும். தினமும். அவள், மனைவியாகும் பெண், தினமும் குர்ஆன் படிக்கவில்லை என்றால் திருமணம் செய்ய வேண்டாம். அவன், மணமுடிக்க விரும்பும் ஆண், குர்ஆன் படிக்கவில்லை என்றால் திருமணம் செய்ய வேண்டாம். முதல் வேலை குர்ஆன் படிக்க கற்றுக்கொள். பிறகு திருமணம் பற்றி பேசலாம். நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், குர்ஆனுக்குச் செல்லுங்கள். அதுதான் இன்றைய உலகின் உண்மையை உங்களுக்கு விளக்கும். அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இந்த உலகம் ஒரு மூழ்கும் கப்பலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, சீனா முடிவுக் காலத்தில் எந்த பங்கு வகிக்கிறது? பதில், நான் சில வருடங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் இதை பற்றிய ஒரு சொற்பொழிவை வழங்கினேன். ஆம், சீனா முடிவுக் காலத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஈபிரேடிஸ் நதிக்கீழ் இருந்து வெளிவரும் தங்கமலை பற்றிய நபியாரின் நபிமொழி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இது புகாரியில் உள்ளது. ஈபிரேடிஸ் நதிக்கீழ் இருந்து ஒரு உண்மையான தங்கமலையே வெளிவரும் என்று பிடிவாதமாக நம்புகிறவர்களுக்கு நான் சொல்வது, ஒரு ஷோஃபாவில் நன்றாக உட்காருங்கள், ஏனெனில் இன்னும் நீண்ட பயணம் உள்ளது. அந்த அணுகுமுறையை நாம் மறுக்கிறோம். நாம் கூறுவது, அது உண்மையான தங்கம் அல்ல, அது ஒரு உருவகம், மெட்டஃபர். நதிக்கீழுள்ள தங்கமலை என்பதற்கான பொருள் என்ன? அது ஒரு பெரிய எண்ணெய் களஞ்சியம், ஓஷன் ஆஃப் ஆயில் ஆகும். அந்த எண்ணெய் ஒரு நாள் தங்கம் போன்ற மதிப்புள்ள ஒரு பொருளாக பயன்படும். அதுதான் பெட்ரோடாலர். எண்ணெயின் விலையை அமெரிக்க டாலரில் நிர்ணயிக்கும் அந்த உலகின் நாணய அமைப்பு. இந்த பெட்ரோடாலர் அமைப்பே இப்போது தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது. இந்த தாக்குதலை நடத்துகிற முக்கியமான நாடு சீனா, ரஷ்யா அல்ல. சீனாதான் இந்த தாக்குதலுக்கு முன்னிலை வகிக்கிறது. அமெரிக்க டாலர் தற்போது பாதுகாப்பு நிலை என்ற நிலையில் இருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்து வருகிறது. கடந்த சில நாட்களில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அமெரிக்காவில் ஏற்கனவே பல வங்கிகள் முற்றிலும் முடங்கிவிட்டன. சுவிட்சர்லாந்தில் உள்ள சுவிஸ் பேங்க், சுவிஸ் வங்கி சிக்கலில் சிக்கியுள்ளது. உலக வங்கி பரிவர்த்தனைகள் கண்காணிக்கும் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் கூட சிக்கலில் உள்ளது. இந்த நிலையில் சீனா என்ன செய்கிறது? சீனா தற்போது அந்த தங்கமலை அமைப்பையே, பெட்ரோடாலர், சவால் செய்யத் தொடங்கியுள்ளது. பெட்ரோடாலர் நாணய அமைப்பு, இது சீனாவின் முக்கிய பங்கு. பெட்ரோடாலர் என்பது தங்கத்தின் உருவகமாக விளங்கும் எண்ணெய் அடிப்படையிலான நாணய அமைப்பு. இந்த அமைப்பை சீனா தாக்கி சவால் செய்து கொண்டிருக்கிறது. இது முடிவுக் காலத்தில் சீனாவின் முக்கிய பங்கு. சீனாவின் இரண்டாவது முக்கிய செயல் என்ன? மேலை நாட்டுகளின் ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு. மேற்கத்திய நாடுகள் ஆப்பிரிக்காவுக்கு சென்று அங்குள்ள செல்வத்தை காளையடித்தன, மக்களை அடிமைகளாக்கின. ஆனால் சீனா என்ன செய்கிறது? சீனா சொல்கிறது, நாங்கள் வேறு வழியில் செய்வோம். சீனா இன்றைக்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்று அங்கு நட்பினை வென்று மக்களுக்கே பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்துகிறது. என் அனுபவம், நான் மாம்பாசா முதல் நைரோபி வரை சீனாவால் கட்டப்பட்ட ரயில்வே பாதையில் பயணித்தேன். அந்த ரயில்வே கென்யாவுக்கு ஒப்படைக்கப்பட்டது. மிகவும் நன்றாக, தரமான முறையில் கட்டப்பட்ட ரயில்வே. அதுவே ஒரு சிறந்த அனுபவம். இதன் மூலம் என்ன விளங்குகிறது? சீனா மேற்கு நாடுகளின் ஆதிக்கத்திற்கு எதிராக மட்டுமில்லாமல் அவர்களுடைய நிலப்பரப்புகள் மீதிருந்த கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு வருகிறது. இது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது. முடிவில்
சீனா ரஷ்யாவை ஆதரிக்கிறது. ரஷ்யாவிடம் இராணுவ சக்தி உள்ளது. சீனாவிடம் பொருளாதார சக்தி உள்ளது. இருவரும் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடந்த 300 ஆண்டுகளில் மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக உருவாகியிருக்கின்றனர். இதுவே முடிவு காலத்தில் சீனாவின் பங்கு. அடுத்த கேள்வி, முடிவு காலத்தில் தலிபான்களின் பங்கு என்ன? பதில்: ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் போராடும் திறனை நிரூபித்துள்ளனர். அவர்கள் யாரும் மறுக்க முடியாது. தலிபான்கள் 20 ஆண்டுகள் அமெரிக்காவுடன் போராடினர், மிகுந்த வீரத்துடன் எதிர்த்தனர். இறுதியில் அமெரிக்கா வாள் கையில் வைத்துக்கொண்டு ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு வந்தது. என் முதல் கருத்து என்னவென்றால், இது என்ன மாதிரியான பெண்? இவ்வாறு போராடும் மக்களை பெற்றெடுத்திருப்பாள்? எப்படி ஒரு தாயாக இருந்திருப்பாள்? 20 முதல் 25 வயதுள்ள அந்த ஆண்களை பெற்றெடுத்து சிங்கங்களைப் போல் போராடும் வீரர்களாக உருவாக்கியிருக்கிறாள். அவர்கள் சாதாரண பெண்கள் இல்லை. அவர்கள் என்பது ஆப்கானிஸ்தானின் வீரத் தாய்மார்கள். பின்னர் நீ வந்து என்னிடம் சொல்கிறாய், ஆப்கான் பெண்கள் அடிமை நிலையில் உள்ளனர். நீ எந்த பைத்தியசாலையிலிருந்து வந்தாய்? நீ என் முன் வந்து ஆப்கானிஸ்தான் பெண்களின் உரிமைகள் குறித்து புகார் சொல்கிறாய். ஆனால் அந்த சால் பெண்கள் அமெரிக்காவை தோற்கடித்த மக்களை பெற்றெடுத்திருக்கின்றனர். நான் இந்த பெண்களை புகழ்கிறேன். நீங்கள் இவர்கள் போல ஆக்க முயலாதீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அதைப்போல் இப்பெண்களையும் மாற்ற முயலாதீர்கள். இவ்வாறு மாற்றினால் அவர்கள் இனி அமெரிக்காவை எதிர்த்து போராடும் மக்களை உருவாக்க முடியாது. மீண்டும் கூறுகிறேன், மறக்காதீர்கள். இந்த ஆப்கான் பெண்கள் அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை தோற்கடிக்கக்கூடிய மக்களை பெற்றெடுத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரியின் கூறியிருக்கிறார், என் உம்மத் கூட்டம் மழையைப் போல் இருக்கும். அதில் முதலில் வரும் துளிகளா சிறந்தவை, இல்லை கடைசியில் வரும் துளிகளா சிறந்தவை என்று தெரியாது. அந்த கடைசி துளிகளில்தான் ஒரு இராணுவ சக்தி இருக்கும். அந்த இராணுவ சக்தியை நான் ஆப்கானிஸ்தானில் காண்கிறேன். அந்த ஆசான் மூலம் நபிகள் கூறியது என நினைக்கிறேன். அந்த இராணுவ ஆற்றலை குறிக்கிறது. நான் அறிவாற்றல் சார்ந்த தலைமைக்கான கூறுகளை தேடுகிறேன். ஆனால் எனக்கு தலிபான்களில் அதை காண முடியவில்லை. தலிபான்கள் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த உம்மத்திற்கான அறிவாற்றலான தலைமை, இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப், பண்டிதத் தலைமை, ஸ்காலர்லி லீடர்ஷிப் கொடுக்கக்கூடியவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு உண்மையிலேயே தலையில் சிந்தனை இருந்தால் அவர்கள் 25 வருடங்களுக்கு முன்னோக்கி போய்விட்டு ஐக்கிய நாடுகள் சபை தங்களை அரசு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்காமல் இருக்க வேண்டும். ஐநாவில் இருக்க ஆசைப்படவே கூடாது. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நியூயார்க்கில் இருந்தேன். அப்போது ஆப்கானிஸ்தானில் ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தது. அந்த ஆப்கானிஸ்தானின் தூதர் இப்போது கூட கபூல் இருக்கிறார். அவர் என் நண்பர். அவர் என் தரிசனங்களை கசேட்டாக எடுத்துச் சென்று அந்த அரசுக்கு அனுப்புவார். அப்பொழுது வீடியோக்கள் கிடையாது. அந்த அரசு என்ன சொன்னது என்றால், நாங்கள் இம்ரானுடன் ஒத்துப்போகவில்லை. அவரது அரசியல் பார்வை மற்றும் பணக்கணிப்புகளில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினர். நான் சொன்னேன், இந்த பணமுறை மானிட்டரி சிஸ்டம் முற்றிலும் போலி, மோசடி மற்றும் ஹராம். ஐநாவில் சேர்வதும் அதன் சாசனத்துக்கு நம்பிக்கையை உறுதி செய்வதும் ஒரு ஷிர்க் செயலாகும். இப்பொழுது 25 ஆண்டுகளுக்குப் பிறகு என்ன நடந்தது? அந்த அதே ஆப்கானிஸ்தான் அதே மடத்தனத்தில் உள்ளது. அதே மடத்தனம். ஏன்? அவர்கள் தாருல் உலூம் மதப்பள்ளிகள் மீது சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் தாருல் உலூம் அவர்களை தோற்கடித்துவிட்டது. தலிபான்கள் மனிதகுலத்திற்கு பண்டிதத் தலைமை வழங்க முடியாது. அதை மறந்துவிடுங்கள். அவர்கள் போராடலாம், ஆனால் அறிவின் வழிகாட்டிகள் அல்ல. இஸ்லாமுக்கு மேல் கலாச்சாரம் நிறைந்து காணப்படுகிறது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதிகளில், ஆப்கானிஸ்தானிலும் கூட அவர்கள் மதத்தை கடைப்பிடிப்பதில்லை, தங்கள் கலாச்சாரத்தையே பின்பற்றுகிறார்கள். ஒரு உதாரணம் கொடுக்கிறேன், தயார் இருக்கவும்.
நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இது சஹீ முஸ்லிமில் உள்ளது. பெண்கள் சஜ்தாவுக்கு செல்லும்போது அவர்கள் ஆண்களை விட நீண்ட நேரம் சஜ்தாவில் இருக்க வேண்டும். இதை கேள்விப்பட்டவர்களா? உங்களிலே யாராவது இதை கேட்டிருக்கிறீர்களா? கையை தூக்குங்கள். பார்க்க விரும்புகிறேன். இங்கே யாரும் கேட்டிருக்கவில்லை. மிகவும் சிலர்தான் இதை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் நபி சொன்னார், பெண்கள் சஜ்தாவிற்கு சென்றால் அவர்கள் ஆண்களை விட அதிக நேரம் சஜ்தாவில் இருக்க வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிச் சொன்னார்? ஏனெனில் சில ஆண்களுக்கு தங்களை முறையாக மறைக்கத் தேவையான துணிகள் போதவில்லை. அவ்வாறு ஒருவர் முழுமையாக மூடாமல் சஜ்தாவில் இருந்தால், அப்போது ஒரு பெண் தலை தூக்கினால் அது தவறான அகத்தன்மையற்ற காட்சியாகலாம். ஆகா, உங்களிடம் ஒரு திரை வைக்க தேவையான துணி கூட இல்லையா? ஒரு பகுதியை பிரிக்க சுவர், திரை, கிளைகள் கூட வைக்க முடியாதா? அந்த அளவுக்கு ஏமாற்றமா? இப்படி ஒரு நபிமா நீங்கள்? நாங்கள் உங்கள் விழிப்புணர்வை விட மேலான அறிவு உடையவர்கள். இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மதீனா மாடல் என்ன? ஆண்கள் மற்றும் பெண்கள் அதே இடத்தில் ஒன்றாகவே தொழுவார்கள். அவர்களுக்கு இடையில் திரை, சுவர் எதுவும் இல்லை. பெண்கள் இமாம் இருந்த மிம்பரையும் நேரில் பார்க்க முடிந்தது. பெண்கள் தனி அறையிலும் தாழ்கட்டிடங்களிலும் வேறொரு கட்டிடத்திலும் மசூதிக்குள் வரக்கூடாது என்ற தடை விதிக்கப்படவில்லை. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவை உண்மையிலேயே நபியின் கல்வி மற்றும் வழிகாட்டுதலின் ஒரு பகுதியாகும். வட பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இதுதான் இஸ்லாம் அல்ல என்பதை கேட்க வேண்டும். உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது எங்களுக்கு பொருட்டல்ல. மசூதி கட்டும்போது ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இருக்கிறது. வீட்டில் இருக்க விரும்பினால் இருக்கலாம். மசூதிக்கு வர விரும்பினால் நீங்கள் தடுக்க முடியாது. தடுக்க முயலுங்கள், பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது. அவர் மசூதிக்கு வந்தால் அவர் பின்புறத்தில் உட்கார்வாரு. ஆண்கள் முன்னாடி இருக்கின்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கிறது? நீங்க பெண்களை முன்னால பெய வச்சுட்டு ஆண்களை பின்புறம் வச்சால் யாராவது தொழ முடியுமா? இது பெண்களை இழிவாக்குவது அல்ல. இது அவர்கள் மதிப்பை குறைப்பது அல்ல. ஆண்களுக்கு மன அமைதியாக தொழவழி செய்வதுதான். ஆனால் ஆப்கானிஸ்தானிலும் தலிபான்களிலும் அறிவாற்றல், இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லை. அங்கு அறிவுத்திறன் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் சில அறிவு பெருக்கங்களை காணலாம். தாருல் உலூம்களிலிருந்து அல்ல, ஆனால் டாக்டர் இக்பால் போன்றவர்களிடமிருந்து. அறிவின் மழை, பண்டிதத்திறன் கொண்ட ஒரு மழை பாகிஸ்தானிலிருந்து வரும். டாக்டர் இக்பால் மற்றும் என் ஆசான் டாக்டர் அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி போன்றவர்களின் வழியாக. அதன் மூலம் நமக்கு புதிய ஒரு தாருல் உலூம், புதிய இஸ்லாமிய அறிவுப்பள்ளி மாடல் உருவாகும். இன்ஷா அல்லாஹ். நாளைய நாளில் அடுத்த கேள்வி: மேற்கு உலகின் தலைவர்கள் ரஷ்யாவுடன் தொடர்புடைய விஷயங்களில் சண்டை கேட்ட போக்கையும் சமாதான முயற்சியையும் மாறி மாறி காட்டுகிறார்கள். இதை எப்படி விளக்குவது? பதில்: இல்லை, அவர்கள் எதிலும் மாறுபடவில்லை. அவர்கள் அனைவரும் உக்ரைனுக்கான ஒரே நிலையான கண்மூடிய ஆதரவில் இருக்கிறார்கள். அது மனப்பாராட்டின் அடிப்படையற்ற ஆதரவு. இப்போதுதான் உணர்ந்து கொண்டுள்ளனர், உக்ரைன் பாக்மூட்டில் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டது. நாளை பாக்மூட் வீழ்ந்துவிட்டால், அது முழுமையாக சூழப்பட்டு உக்ரைனியர்கள் சரணடைந்தால் மேற்கத்திய உலகத்திற்கு அது மிகப்பெரிய அவமானமாகும். அவர்கள் ஏற்கனவே உண்மையை புரிந்து கொள்ளாமல் ரஷ்யாவை வெறுத்ததால் உக்ரைனுக்காக கண்மூடிய ஆதரவு கொடுத்து விட்டார்கள். அடுத்த கேள்வி: ரஷ்யா மேற்கத்திய உலகத்திற்கு எதிரானதாயிருந்தால் அங்கே ஏன் லாக்டவுன் நடந்தது? பதில்: இந்த வைரஸ் ஆடுகளையும் மேமாண்டுகளையும், ஷீப் அண்ட் கோட்ஸ், நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிக்க வந்தது அல்ல. இது மனிதகுலமென்றே தாக்க வந்தது. அதனால்தான் அது சந்தேகத்தை எழுப்பியது. உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த வைரஸ் தாக்கியது. அதனால் இது இயற்கையிலிருந்து வந்தது என்பதில் நம்பிக்கை இல்லை. இயற்கையில் உண்மை இருக்கிறது.
உண்மை இருக்கும்போது இயற்கை மனிதர்களையெல்லாம் ஒரே நேரத்தில் தாக்கும் என்பதே சந்தேகமானது. அதனால நான் முடிவு செய்தேன், இது இயற்கையிலிருந்து வந்தது அல்ல, இது ஒரு ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்டது. இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஆய்வுக்கூடத்திலிருந்து வந்திருந்தால் அது உயிரியல் யுத்தம், பயாலாஜிக்கல் வார்ஃபேர். முக்கியமாக எதை நோக்கிச் சென்றது? சீனாவை, ஈரானை, ரஷ்யாவை. சீனாவும் ரஷ்யாவும் கடுமையான பாதிப்புகள் சந்தித்தும் தப்பித்து உயிர் வாழ முடிந்தது. ஆனால் அவர்களால் இந்த சர்க்கஸை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. ஏனெனில் மக்கள் இது குறித்து வெறுப்படைவார்கள். அதனால் வைரஸின் தாக்கம் குறைக்கப்பட்டது. இப்பொழுது கோவிட்-2 வந்திருக்கிறது. அதற்கு பிறகு கோவிட்-3 வரும். ஏனெனில் தஜ்ஜால் தனது பாதங்களை 3 கட்டங்களாக பதிக்கிறான். தஜ்ஜாலின் அடையாளங்கள் 3 அத்தியாயங்களாக நடக்கும். நான் உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தையும் மேற்கோள் காட்டினேன். முதல் கோவிட் பருவத்தில் அவர்கள் நம்மை சோதித்தார்கள். நாம் அந்த சோதனையில் தோல்வியடைந்தோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அனுசரிக்க வேண்டும். பக்கத்தில் நின்று கொள்ளுங்கள், இடைவெளி விட்டுவிடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் இடைவெளி விட்டுவிட்டால் யாராகிவிடும் அந்த இடத்தை எடுப்பது? உங்களுக்கு தெரியுமே. தெரிந்தும் பயந்து பேச முடியாமல் இருக்கிறீர்கள். தெரிந்தும் நீங்கள் பயப்படுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் இடைவெளி விட்டால் ஷைத்தான் அந்த இடத்தை எடுக்கும். ஆகவே கோவிட் வந்தபோது நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அனுசரிப்பீர்களா அல்லது பிரிட்டிஷ் அரசை? பதில், நீங்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் தான் அனுசரிக்க வேண்டும். மஸ்ஜிதில் தோள் தொடும் நிலையை அனுமதிக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை நிறுத்த வேண்டும். தொழுகையை தவிர்த்து தப்பாக நடிக்க வேண்டாம். அந்த கட்டுப்பாடு நீங்கும் வரை தொழுகையை தற்காலிகமாக நிறுத்துங்கள். ஆனால் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் துரோகிக்காதீர்கள். சிலர் என்னை கேட்பார்கள். உண்மை புரிந்து தப்பா மன்னிப்பு செய்யவார்கள். அதனால் கோவிட்-2 வரும்போது அவர்கள் எதிர்ப்பார்கள். நான் 3 அடி இடைவெளியுடன் குரங்கு போல நின்று தொழவ மாட்டேன். அது போலி தொழுகை. அதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் முதன்முறையில் அந்த முறை செய்த இமாம் அதேபோல மீண்டும் செய்யப்போகிறார். கோவிட்-2 வரும்போது, கோவிட்-3 வரும்போதும் அதே தவறை மீண்டும் செய்யப்போகிறார். அப்படிப்பட்ட மஸ்ஜிதில் நீங்கள் தொழ வேண்டுமா? நீங்கள் உணர்வுள்ளவர் என்றால் அந்த இமாம் பின்னால் தொழுவீர்களா? அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விட்டு அரசை செவிமடுத்த இமாம் பின்னால்? பதில், இல்லை. இருப்பினும் நீங்கள் அப்படி தொழுவதைத் தொடர்ந்தால் நீங்கள் என்ன? ஒரு முட்டாள். ஆமாம், நீங்கள் ஒரு முட்டாள். இந்த வைரஸ் மனிதர்களை முழுவதுமாக தாக்கியது. ரஷ்யாவையும் சீனாவையும் உள்ளடக்கியதாக. ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் உயிர் வாழக்கூடியதாக இருந்தது. அடுத்த கேள்வி, உக்ரைன் ஒரு புதிய தடையாக கருதலாமா? யாஜூஜ் மற்றும் மாஜூஜை தடுக்க இது வரலாற்றை மீண்டும் சுழல வைக்கிறதா? பதில், அது ஒரு நல்ல கேள்வி. நான் அதற்கு பதிலளிக்கத் தகுந்தவரல்ல. எனக்கு அதற்கு தெளிவான பதில் இல்லை. இது பற்றி நன்கு புரிந்து கொள்ள ஒரு இராணுவ அறிவியலாளர் அல்லது யுத்தத் தந்திர நிபுணர் தேவைப்படுகிறார். யுத்தக் கட்டுப்பாடுகள் உக்ரைனில் நடைபெறுமா அல்லது வேறு எங்கேயாவது என்பது அவர்களால் கூற இயலும். அஹ்மத் எங்கே? ஓ, இதுதான் அஹ்மத். நாங்கள் உங்களுக்காக புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்த கேள்வி, இஸ்லாமிய, கிறித்துவ மற்றும் யூத மத நூல்கள் கூறுவது போல் மல்ஹமா அல்லது ஆர்மகிடான் மூல யுத்தம் சிரியா அல்லது லெவாண்ட் பகுதியில் துவங்கும் என சொல்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் டமாஸ்கஸில் இறங்குவார்கள். அங்கு தற்போது ரஷ்யா படைகள் இருக்கின்றனர். அப்படியெனில் உக்ரைன், தைவான், சிரியா மற்றும் இஸ்ரேலை எப்படி இணைத்து பார்க்கலாம்? பிரதியாக வடக்கு சிரியா, டர்க்கியில் நடுக்கம் ஏற்பட்ட பகுதி குறித்து பதில், இது என்னுடைய அறிவு எல்லையை மீறுகிறது. இது பற்றி மிலிட்டரி சயின்டிஸ்டுகள், இராணுவ நிபுணர்கள்தான் சரியாக பதிலளிக்க முடியும். நேட்டோ
வடக்கு சிரியாவில் ஒரு புதிய போர் சந்திரத்தை திறப்பதா? இது உக்ரைனுக்கு தளர்வு கொடுப்பதற்கான முயற்சியா? இதை உறுதியாக நான் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் நேட்டோ ஐசிஸை இன்னும் பயன்படுத்தும் அளவில் அங்கு அதிகமான ஐசிஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு முன்னணி திறக்கப்பட்டால் போரின் மையம் உக்ரைனிலிருந்து வடக்கு சிரியாவுக்கு மாறும். அதே போர்தான், அதே பாகுபாடுகள். உக்ரைன் வெறும் ஒரு பழக்க மாடலாக கினியப்பிகு பயன்படுத்தப்பட்டது. ரஷ்யா ஜாலியது. நேட்டோ ரஷ்யாவுடன் போராடும் கடைசி உக்ரைனியன் வரை. இந்த பகுதியில் நான் நிபுணர் அல்ல. போர் வடக்கு சிரியாவுக்கு நகருமா? அதற்கான முன்னணி திறக்கப்படுமா? இது இராணுவ நிபுணர்கள் கூற வேண்டிய விஷயம். டக்கியில் நிகழ்ந்த நிலநடுக்கம் குறித்து இது இயற்கையா அல்லது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதா எனக் கூற நான் உறுதியாக முடிவெடுக்க முடியவில்லை. ஆனால் 2 விஷயங்கள் மிகவும் சந்தேகமாக இருக்கின்றன. டர்க்கியில் தேர்தல்கள் நடைபெறும் சில மாதங்களுக்கு முன்பே நிகழ்ந்தது. தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்த ரஷ்யாவை ஆதரிக்கும் தற்போதைய அரசை மாற்ற நேட்டோவை ஆதரிக்கும் ஒரு அரசை பதவியில் கொண்டுவர இது திட்டமிட்டதா என்று சந்தேகம் வருகிறது. நிலநடுக்கம் நிகழும் நேரத்தில் டர்க்கிஷ் லீரா தொடர்ந்து வீழ்ந்தது. விலை உயர்வு பொதுமக்களில் அரசுக்கு எதிர்ப்பு உருவாகச் செய்யப்பட்டது. இது என்ன புரியாமல் போனது? ஐக்ஸ்போர்டில் ஆக்ஸ்போர்ட் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. குரானில் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்று. அடுத்த கேள்வி, குர்ஆனில் சூரத்து ரூம் கூறும் 2 வெற்றிகள் குறித்து. முதல் வெற்றி முன்னர் என்று குறிப்பிடப்படுகின்றது. 2வது பிறகு. பெரும்பாலான விளக்குனர்கள் இதை ரோமின் தோல்வி என்று விளக்கியுள்ளனர். முன்னர் என்பது தோல்வி, பிறகு என்பது வெற்றி என. ஆனால் ரோம் என்பது அல்லாஹ்வால் விரும்பப்படுவது. அல்லாஹ் ரோமை வெற்றிகரமாக ஆக்கப் போகிறார். இதில் ஒரு தார்க்கீக முரண்பாடு உள்ளது. ரோமை அல்லாஹ் விரும்புகிறார், ரோம் அல்லாஹ்வுக்கு உதவ விரும்புகிறது. அன்சார் அல்லாஹாக. ஆனாலும் அல்லாஹ் ரோமின் எதிரிகளை உதவி செய்து ரோமை களைவதா? இல்லை இல்லை. ஒரு 5 ரூபாய் மதிப்புள்ள அறிவு கொண்டவரேனும் இதுவே தவறானது எனச் சொல்வார். ஆகவே முதல் வெற்றி வெற்றிதான், 2வதும் வெற்றிதான். 2 வெற்றிகள். பெரும்பாலான குர்ஆன் விளக்குனர்களும் 2 வெற்றிகள் என ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், அவர்கள் முதல் வெற்றி ரோமைச் சேர்ந்தது என்று ஒப்புக்கொண்டு 2வது வெற்றி ரோமுடையது அல்ல என்று சொல்கிறார்கள். அதை புனித மெக்காவை முஸ்லிம்கள் வென்றதுடன் இணைக்கிறார்கள். எனது பதில், இல்லை, நீங்கள் தவறாகிறீர்கள். அதுதான் சூழ்நிலை அல்ல. சூழ்நிலை என்பது ரோமின் 2 வெற்றிகள். ஒன்று நடந்துவிட்டது, மற்றொன்று இன்னும் நிகழவில்லை. குறிப்பு, நீங்கள் எந்த விளக்கத்தை தஃப்சீர் பரிந்துரைக்கிறீர்கள் என கேட்டீர்களே. நான் எந்த விளக்கத்திலும் 2 வெற்றிகள் ரோமுக்கே என தெரிவித்திருப்பதை பார்க்கவில்லை. எனது விளக்கம், முதலாவது வெற்றி ரோமுடையது, 2வதும் ரோமுடையதே. முதலாவது நடந்துவிட்டது, 2வது விரைவில் நடைபெறும். அடுத்த கேள்வி, யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் என்பது தொன்றுதொட்டு தீய சக்தியாக இருந்துள்ளனர் துல்கர்னைன் காலம் முதல். ஆனால் பின்னாளில் அவர்கள் இஸ்ராயேலியர்களாக மாறினார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழியாக தியாகம் செய்யப்பட்டு காட்டப்பட்ட போது கண்ணீர் வடித்தவர்கள்? பதில், இது ஆச்சரியமாய் உள்ளது. நீங்கள் என்னிடம் சொல்வது என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்யப்படுவதாக காட்டப்பட்ட போது அங்கே இருந்த இஸ்ராயேல் மக்கள் அவர்களில் சிலர் அவரை நம்பினர், சிலர் மறுத்தனர். அந்த நம்பாதவர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நான் சொல்வது, குர்ஆனில் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் குறித்து கூறுவது என்ன? அவர்கள் ஒரு அழிக்க முடியாத சக்தியாக பூமி முழுவதும் பரவி ஆட்சி செய்வார்கள். அவர்கள் அதை கையகப்படுத்திய பிறகு இஸ்ராயேல் மக்களை மீண்டும் புனித நிலத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இஸ்ராயேல் மக்களை ஏமாற்றுகின்றனர். அவர்கள் ஒரு வழியில் கொண்டு போவார்கள். ஆம், அதுவே இன்று நடந்துவிட்டது. நவீன மேற்கு நாகரிகம் உலகை ஆட்சி செய்தது. பிறகு யூதர்களை புனித நிலத்திற்கு மீண்டும் கொண்டு வந்தது.
அதை அவர்கள் சொந்தம் என உரிமை கோரும்படி செய்தது. நாம் குர்ஆனுக்கு புத்திசாலித்தனமாக இருத்தல் வேண்டும். பிறகு நாம் உணர்ந்தோம், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இஸ்ராயேல் மக்களை புனித நிலத்திற்கு மீண்டும் கொண்டு வந்தது என்று. கேள்விகள் தொடர்பானவை. சரி, இன்றிருந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் பின்தொடர்பவர்கள் ஒன்றிணைப்பது நல்ல யோசனைதான். இது சாத்தியமா? எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை. எனக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் சிந்திக்கக்கூடிய மாணவர்கள் வேண்டுமென்றேன். இரண்டாவது, நீங்கள் எனது மாணவராக தகுதி பெற முடியாது. நீங்கள் அரபியில் குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்றால். குர்ஆன் ஆங்கிலத்தில் இல்லை. ஆகவே நீங்கள் உள்ள இடத்தில் நிறுத்தி அரபியில் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கற்றுக்கொள்ளவும். இரண்டாவது, நீங்கள் குர்ஆனை தினமும் உரை செய்ய வேண்டும். சிறந்த நேரம் காலை. நீங்கள் ஒவ்வொரு சந்திர மாதத்திலும் முழு குர்ஆனையும் முடிக்க முயல வேண்டும். அதற்காக நீங்கள் என்னுடைய குர்ஆன் மற்றும் நிலா என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும். அந்த புத்தகம் பகிரப்பட்டுள்ளது. அதனை பலமுறை படியுங்கள். நீங்கள் குர்ஆனை தினமும் ஒரு ஜூஸாக உரை செய்யாமல் முழுமையாக முடிக்க முடியாது. பாரிசியர்கள் சொல்வார்கள், ஆனால் குர்ஆனை உரை செய்யும் முறை பற்றி கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், குர்ஆனை நாங்கள் பிரித்துள்ளோம், அதை நீங்கள் பிரிக்கவில்லை. நீங்கள் அதை செய்ய முடியாது. குர்ஆனை சூறாக்களில் பிரித்துள்ளார். இங்கு பிரபல இஸ்லாமிய அறிஞர் ஒருவரும் இங்கிலாந்திலிருந்து திரினிடாடுக்கு வந்து என்னை சந்திக்க விரும்பினார். நான் அவருடைய பெயரை சொல்ல மாட்டேன். நான் அவரிடம் கேட்டேன், குர்ஆனை சூறாக்களில் யார் பிரித்தனர் என்று. அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் அது அபுபக்கர் சித்திக் மற்றும் உமர் ஃபாரூக் காலத்தில் நடந்தது. இதுதான் அவர் எனக்கு அளித்த பதில். நான் இதனை இஸ்லாமாக அழைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், நாங்கள் இந்த குர்ஆனை பிரித்துள்ளோம். ஏன் இந்த குர்ஆனை சூறாக்களில் பிரித்தோம்? அறிவிற்காகவா? படிப்பதற்காகவா? இல்லை. நாங்கள் இந்த குர்ஆனை சூறாக்களில் பிரித்தோம். நீங்கள் மனிதர்களுக்கு இடைவெளியில் குர்ஆனை கூற முடியும் என்று. இது சாலாத்துக்காக அல்ல. இது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனின் உரை செய்யும் நடைமுறைக்கு ஆகும். சாலாத்தில் நீங்கள் 2 அல்லது 3 வசனங்கள் மட்டுமே உரை செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஜூஸையும் முழுமையாக முடிக்காமல், எந்த சுறாவையும் முடிக்காமல் விட்டுவிட முடியாது. அல்லாஹ் குர்ஆனை பிரித்துள்ளார், நீங்கள் அல்ல. நீங்கள் எப்படி உரை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, அல்லது மெதுவாக கற்றுக்கொண்டாலும் அது பரவாயில்லை. நீங்கள் செய்யக்கூடிய அளவு உரை செய்யுங்கள். மாதங்களாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. நாம் அந்த வகை மக்களைப் பற்றி பேசவில்லை. நாம் குர்ஆனை உரை செய்யக்கூடியவர்களை பற்றி பேசுகிறோம். நீங்கள் எந்த சுறாவையும் முடிக்காமல் விட்டுவிட அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் ஜூஸின் இறுதியில் முடியும் சூறாவை நீங்கள் முடிக்க வேண்டும். இப்போது உலகில் எங்கு வேண்டுமானாலும் உள்ள ஒவ்வொரு குர்ஆனின் நகலை பார்த்து பாருங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். என்னால் தெரியவில்லை யார் இதை செய்தது. இந்த தீய விஷயம் என்னவென்றால், முதல் ஜூஸ் சூரா பக்ராவின் 141வது வசனத்தில் முடிகிறது. பின்னர் நீங்கள் நிறுத்திவிடுகிறீர்கள். நீங்கள் அதை பாவமாக வெட்டுகிறீர்கள், கடித்து விடுகிறீர்கள். எனக்கு யார் இது என்று தெரியவில்லை. இரண்டாவது ஜூஸ் சூரா பக்கரா 141 முதல் 252 வரை ஆகும். அதை மீண்டும் வெட்டுகிறீர்கள். யார் இந்த முட்டாள் செயல்களை செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது பாவமாகும். ஆகையால் நாம் குர்ஆனை கற்பதற்கான தெய்வீக முறையை பின்பற்றினால், ரமலான் சந்திரனை நாம் செவ்வாய்க்கிழமை இரவில் பார்க்கப் போகிறோம், இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ரமலான் சந்திரனை பார்த்தால் இதற்கு முன்போ அல்லது பின்னரோ இது சிறந்த நேரமாகும். நீங்கள் ஒவ்வொரு ஜூஸையும் சுரா அல் ஃபாத்திஹாவுடன் தொடங்குவீர்கள். ஆனால் பிறகு நீங்கள் முதல் நாளில் முழு சுரா அல் பக்காராவையும் உரை செய்ய வேண்டும். பிறந்த நாளில் முழு சுரா அல் இம்ரான் உரை செய்ய வேண்டும். அதுபோல் தொடர்கிறது. நீங்கள் எனது மாணவராக இருக்க விரும்பினால்
நீங்கள் குர்ஆனை இவ்வாறு உரை செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை அழைத்துச் செல்லும்போது நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் எனது மாணவர் என்று சொல்லக்கூடாது. ஆம், நான் என்னுடைய மாணவர்கள் திருமணத்திற்காக ஒன்றாக இணைந்திருக்கிறார்களா என்பதை பார்க்க விரும்புகிறேன். குறிப்பாக திருமணம் தொடர்பாக தற்போது நாங்கள் ஒரு திருமண பியூரோவை நிறுவியுள்ளோம். மேலும் உலகம் முழுவதும் உள்ள மையங்கள் இப்போது அந்த முதன்மை பியூரோவுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த திருமண பியூரோ இப்போது செயல்படத் தயாராக இருக்கிறது. எனது மாணவர்களில் எனது ஆக்ரிஸ் சியாமானின் ஞானத்திற்கு ஆதரவாக இருப்பவர்களும் ஒரே மாதிரியான சிந்தனையுடையவர்களும் ஒருவருடன் ஒருவர் திருமணத்தின் மூலம் இணைவதை நாங்கள் விரும்புகிறோம். மேலும் இதற்கு பிறகு அது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் பாகிஸ்தானின் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நீங்கள் ஸ்கார்பியோவிற்கு வர விரும்பினால் அங்கே என்னுடன் சேருங்கள். நாங்கள் அங்கு 10 நாட்கள் இருக்கப் போகிறோம். எனது மாணவர்கள் அதிகமாக வர முடியும் என்று பார்க்க முயல்கிறேன். இந்த பயணத்திற்குப் பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் திரினிடாடுக்கு திரும்புகிறேன். என் மனைவி இந்த பயணத்திற்கு என்னை வர அனுமதிக்கவில்லை. வரவேண்டாம் என்று வலியுறுத்தினார். ஆனால் நான் அவளை சமாளிக்க வேண்டியிருந்தது. என்னை செய்வதற்கு ஒரு பணியுண்டு, அதை செய்ய வேண்டும். நான் வீட்டுக்கு திரும்பும்போது இன்ஷா அல்லாஹ் சில காலம் பயணம் செய்ய மாட்டேன். ஆனால் திரினிடாடில் இருக்கும்போது அமெரிக்கா, கனடா மற்றும் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து மாணவர்களுக்கு ஒரு வாரமான வகுப்பு நடத்த விரும்புகிறேன். ஐரோப்பா அல்லது பிரிட்டனிலிருந்து வர விரும்பினால் வரவேற்கப்படுவீர்கள். நாங்கள் கடற்கரை ஓய்விடத்தில் இதை நடத்தப் போகிறோம். பல ஹோட்டல்கள் மற்றும் ஓய்விடங்கள் உள்ளன. நாம் நல்ல விலையில் அவற்றுடன் பேச்சுவார்த்தை செய்ய முடியும். பின்னர் போலீசாரிடம் கேட்டுக்கொண்டு கடற்கரையோர சாலையில் கூடைகள் அமைக்க அனுமதி பெறுவோம். நீங்கள் அங்கிருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் சில அடி தொலைவில் இருப்பீர்கள். காலை நேரங்களில் அம்சங்கள் நடைபெறும். அட்லாண்டிக் கடலின் அழகான காற்றுடன் மற்றும் அசர் வரை. அசர் நமஸ்காரத்துக்குப் பிறகு நாங்கள் உணவு தயார் செய்து அதை ஒருவருக்கு பணம் கொடுத்து சமைக்கச் செய்கிறோம். அதற்குப் பிறகு குடும்பத்துடன் கடற்கரையிலும் கடலிலும் நீங்க மகிழலாம். நாம் ஒரு பேருந்தையும் வாடகைக்கு எடுத்துக்கொள்வோம். காலை ஒவ்வொரு பேருந்தும் எங்கு இருந்தாலும் உங்களை சேர்த்து வகுப்புக்கு கொண்டு வரும். இதை நான் ஏற்பாடு செய்ய முயற்சிப்பேன். நீங்கள் வர விரும்பினால் வரலாம். நான் என் மாணவர்கள் ஒன்றாகச் சேர்ந்திருப்பதை இன்ஷா அல்லாஹ் காண விரும்புகிறேன். கடைசி கேள்வி, பாக் ஜூதியாவில் உங்கள் மாணவர்கள் என்ன செய்வதை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள்? பாக்ஸ் யூதாயிகா என்பது இஸ்ரேலை மையமாகக் கொண்டு யூத வம்சம், சயோனிஸ்ட் சக்திகள் உலகளாவிய ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு புது உலக ஒழுங்கு என்ற எதிர்கால அபாயம் குறித்து பேசும் ஒரு தத்துவ பகிரங்க கருத்து. பாக் ஜூதியா என்பது அனைத்திலும் மிகப்பெரிய ஒடுக்குமுறையின் காலமாக இருக்கும். ஒரு நபி கூறினார், ஒரு மனிதர் ஒரு கல்லறையை கடந்து செல்கிறார். அவர் கல்லறையில் சாய்ந்து, நான் இந்த கல்லறையில் இருக்க வேண்டுமே, ஒரு இறந்த மனிதனாக இருப்பதை விட இந்த கல்லறையில் இருந்தே இருப்பது நல்லது என்கிறார். இது மத காரணங்களுக்காக இல்லை, ஆனால் கடுமையான ஒடுக்குமுறையால். நீங்கள் ஒரு இஸ்லாமிய பண்டிதராக இருந்தால் உங்கள் முதுகெலும்பு இரும்பால் ஆனதாக இருக்க வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். அதனால் நீங்கள் உண்மையை பிறவி பயமின்றி அறிவிக்க வேண்டும். அப்படியென்றால்தான் அது அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கும். எனது மாணவர்கள் சூராவுக கஹஃபில் உள்ள இளைஞர்களைப் போன்றவர்கள். அவர்கள் உண்மையை தயக்கமில்லாமல் அறிவித்தனர். அவர்கள் தப்பிச் செல்ல வேண்டியதாயிற்று. நீங்கள் உண்மையை அறிவிக்கும் போதெல்லாம் அவர்கள் உங்களை தாக்க வருவார்கள். அதனால் அவர்கள் குகைக்குத் தப்பிச் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். நான் பயணம் செய்தேன். எப்போது எனக்கு தாக்கம் வருமென்று எனக்குத் தெரியவில்லை. எனக்கு கொடூரமாக தாக்கம் நடந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு புகழும் நன்றியும் உண்டு.
நான் தனிப்பட்ட வகையில் பாதிக்கப்படவில்லை. நான் சிறையில் அடைக்கப்படவில்லை. அல்லாஹ்வின் தயவால் நான் பயணிக்க முடிந்தது. நான் பாதுகாப்பாக பயணிக்க முடிந்தேன். ஆனால் நான் தவிர்க்க வேண்டிய பல இடங்கள் உள்ளன. எனது மாணவர்கள் இந்தியாவில் என்னை இந்தியாவுக்கு வரக் கெஞ்சுகிறார்கள். நான் இந்தியா செல்ல முடியாது. நான் இந்தியா செல்ல முடியாது. அவர்கள் என்னை வரக் கெஞ்சும் பல இடங்கள் உள்ளன. நான் செல்ல முடியாது. ஏனெனில் அத்தகைய இடத்திற்கு பயணிப்பதில் ஆபத்து உள்ளது. எனவே எதிர்காலத்தில் எனது மாணவர்கள் தைரியத்தையும் நேர்மையையும் காட்டி சிந்தித்து என் ஆசான் டாக்டர் இக்பால் அப்துர் ரஹ்மான் அன்சாரியின் பாதையிலேயே நடப்பதையும் காண நான் எதிர்பார்க்கிறேன். அவர் இதற்காக ஒரே ஒரு விஷயத்தைச் செய்தார். அதுதான் விசித்திரமானது. இதில் நான் நிறுத்துகிறேன். என் உரையை முடிக்கிறேன். அவரை நான் மரியாதிக்கிறேன், புகழ்கிறேன், மிக முக்கியமாக இதற்காக. இதைத் தவிர இக்பால் மிகப்பெரிய பிழைகள் பல செய்தார் என்பதை நான் ஏற்கிறேன். மிகப்பெரிய பிழைகள். ஆனால் இதற்காகவே அவரை நான் மரியாதிக்கிறேன், மதிக்கிறேன். அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அது அவரது சொற்பொழிவுகளின் தொகுப்பு. அவர் அந்த புத்தகத்திற்காக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு அருமையானது. அவர் அதற்கு வைத்த பெயர் இஸ்லாமிய சிந்தனையின் மறுவடிவமைப்பு. அவர் அந்த தலைப்பை பயன்படுத்தியதன் மூலம் சொல்ல விரும்பியது என்னவென்றால், நிகழ்கால இஸ்லாமிய பண்டித உலகம் முடிந்துவிட்டது. நான் அழைக்கிறேன், ஒரு புதிய இஸ்லாமிய ஞான உலகத்தை கட்டியெழுப்புங்கள் என்று. அதற்காகவே இக்பால் அழைக்கிறார். அந்த அழைப்பை அதைவிட அதிகமாக எவரும் ஏற்கவில்லை. என் ஆசான்தான் ஏற்றார். அவர் மௌலானா ஃபசுல் ரஹ்மான் அல் அன்சாரியின் மாணவர். அவர் எழுதிய புத்தகம் கீழே உள்ளது. 2 தொகுதிகளில் அல் குரானிய அடிப்படைகளும் முஸ்லிம் சமூகத்தின் கட்டமைப்பும். அவர் பாகிஸ்தானில் ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம் நிறுவினார். அந்த நிறுவனத்தின் பெயர் அத்மியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். உங்களுக்கு பார்ப்பது போன்ற ஞானம் என்னிடம் எங்கு இருந்து வந்தது என்றால், அது நான் தாருல் உலூமில் இருந்து பெறவில்லை. அந்த நிறுவனத்திலிருந்துதான் நான் பெற்றேன். அங்கேதான் அவர் எங்களை ஒரு ஞான வழியில் பயிற்சி அளித்தார். அது வேறு எங்கேயும் கிடைக்க முடியாது. அவர் எனக்காக ஒரு பண்டிதரை அழைத்தார். அவர் எனக்கு போதித்தார் இஸ்லாமிய வரலாற்று தத்துவம். ஆம், அது தாருல் உலூமில் கிடைக்காது. எனவே என் மாணவர்கள் டாக்டர் இக்பாலின் அதே ஞான பாதையில் நடந்து, என் புத்தகங்களை படித்து, என் சொற்பொழிவுகளை கேட்டு, அதை பின்பற்றி வளர்ந்தால், நாளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை விட மேலான பண்டிதராக அல்லாஹ் உங்களை ஆக்கட்டும். நன்றி. இம்ரான் ஹுசைன் செய்யும் துவா. தமிழ் மொழிபெயர்ப்பு. யா அல்லாஹ், எங்களை உண்மையை உண்மை என அறிந்து கொள்வதற்கும் அதனை பின்பற்றுவதற்கும் உதவி செய். பொய்யை பொய் என அறிந்து கொள்வதற்கும் அதிலிருந்து விலக உதவி செய். எங்களை குர்ஆனின் ஒளியுடன் வழிநடத்துவாயாக. எங்கள் இதயங்களை திறந்துவை, நாம் உன்னுடைய வசனங்களை புரிந்து கொள்ளும் வகையில். நாங்கள் யாரிடமும் பயப்படாமல் உனக்காக உண்மையை பேசும் தன்மையை எங்களுக்கு அளிக்கவும். எங்கள் மீது இரக்கம் செலுத்துவாயாக. எங்களை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய். யா அல்லாஹ், நாங்கள் வழியிழந்தவர்களாக இருக்காமல் உன் வழிகாட்டுதலை பெற்றவர்களாக இருக்க உதவி செய். யா அல்லாஹ், நாங்கள் குர்ஆனை கண்களால் மட்டும் அல்லாது இதயத்தால் பார்க்க உதவி செய். நாங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து அதன் உள்நடையை புரிந்து கொள்வதற்காக எங்கள் உள்ளங்களை திறந்துவை. எங்களை மாயையில் மூழ்கச் செய்யும் இந்த உலகத்தின் ஓசைகளில் அல்லாது உன் வசனத்தில் அமைதியை காணும் உள்ளங்களாக எங்களை மாற்றுவாயாக. யா ரஹ்மான், எங்களுக்கு ஹிக்மத் ஞானம், ஃபில்ம் அறிவு, சபூர் தாங்கும் மனம் மற்றும் ஹிதாயத் வழிகாட்டல் கொடு. எங்கள் குடும்பத்திற்கும் முஸ்லிம் உம்மத்திற்கும் ஒளியும் வழிகாட்டுதலும் தருவாயாக. எங்கள் மனங்களில் உள்ள வஞ்சனையை நீக்கிவை. உண்மையை முழுமையாக ஏற்கும் தாராள மனதை தருவாயாக. எங்கள் கால்கள் ஹக் மீது நிலைத்திருக்க எங்களை உறுதியாக வைத்திருப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னை உண்மையாய் நேசிப்பதற்கும்
உன் வசனங்களை உயிரோடு வாழ்வதற்கும் உதவி செய். யா நூர், எங்களை உன் ஒளியில் நடத்துவாயாக. யா ஹக், எங்களை உண்மையோடு நிறுத்துவாயாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.